ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோசு பச்சை பட்டாணி போட்டு பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போடுவோம். ஆயில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னாக்கா பூண்டு வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா டொமாட்டோ நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இருக்கும்போதே நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து அந்த பச்சை வாசம் வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ சக்கரை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து மஞ்சள் பொடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கோல்டு சீசனில் காஃபு கோல்டெல்லாம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். வதங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்து தேவையான அளவு பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து எடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் குறப்பாக இருக்கட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிமிட்டடாக போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ வேணா அப்படியே வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு செஞ்சுருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்றதுன்னா அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பரோட்டாக்கு வந்து மாவு வந்து பேஞ்சி போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ரகமான பரோட்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும் இந்த மாவு. ஸோ நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பெஞ்சிக்கிறோமோ அதே மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் தான் பெஞ்சி போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஜஸ்ட் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கன்சிஸ்டன்ஸை வந்து பேஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து பேஞ்சிக்கணும். ஸோ மாவு வந்து நல்லா வந்து பெஞ்சாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தாக்கு வந்து நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணிக்கிறது பார்க்கலாம். ஸோ ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க பன்னீர் வந்து. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஒரு வேளை பன்னீர் கம்மியாச்சுன்னா ஆனியன் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், கொத்தமல்லி அண்ட் தென் பச்சை மிளகா வந்து சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து சில்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ இதுவும் வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சாட் மசாலா. ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா பன்னீர் அந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வெட்டிட்டு அப்புறமா வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பன்னீர் வந்து ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஆலு பராத்தா அண்ட் தென் பார்த்திங்கன்னா கர்டு அண்ட் தென் ஃப்ரூட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டிஃபன் சாப்பிட்டு போயிருக்கேன். ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட் சாப்பிட்டு தான் டிஃபன் சாப்பிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா அண்ட் தென் கர்டு அண்ட் தென் ஃப்ரூட்ஸு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக் ஃபிஷ் கறி வந்து பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றது நான் வந்து காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு வந்து ஃபிஷ் எல்லாம் ஆகிட்டு லெஃப்ட் ஒரு குழம்பு வந்து இருக்கும். ஸோ அது வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு கறி வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ மசாலாலாம் ஓட்டுறதோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் ரவ் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காட்டும். ஸோ உப்பு வந்து போட்டிருக்கோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து அது கருப்பாயிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து இதில் போட்டு இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இது வதங்கட்டும். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது ஏன் இப்படி பண்ணுறதுனாக்கா அந்த மசாலாலாம் ஒட்டுறதுக்காக நம்ம வந்து இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் கரெக்டாக வந்து ஒட்டாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுறோம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து நல்லா ஒட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் பவுல்லே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், சேம் கடாயிலே வந்து ஆயில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து எக்குக்கு வந்து தேவைப்படுது. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். கடுகு சீரகம் வந்து போட்டுட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஆனியன் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். இது ஸோ அந்த பச்சை வாசம் போகிறது நல்லா வந்து வதங்கணும். இல்லைன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிடணும். இதை வந்து நல்லா வதங்கட்டும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி. ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து 1 or 2 பீசஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும், ஃபுல்லாக வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காரெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காரெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபிஷ் கறி நம்ம வந்து முட்டை வந்து வேக வச்சுக்கிறோம், நல்லா வந்து உரித்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து இருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து இதை வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே கலக்கலாம் கூடாது, அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். ஃபிஷ்ஷு அந்த எக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொச்சி பிறகு நல்லா வரும் டேஸ்ட்டு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ. என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். சில குழந்தைங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் பசங்க வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுப்பேன். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து வெஜிடேரியனாக இருந்தால் என்ன லைக் இன்னும் எங்கள் வீட்டில் வந்து அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியான்றதுனால லைக் இன்னும் அவ்வளோவா நான்வெஜ் எல்லாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான்வெஜ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் குக் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி ஸோ என் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போத்துலேருந்தே வந்து பழக்கம் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இது மாதிரி வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பிடிக்கும், எனக்கு மட்டும் பிடிக்காது. பிகாஸ் நான் வந்து சின்ன வயசில் நிறைய பார்த்தேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பனானா ஃப்ளவரோட ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்து கலர் வந்து இப்படி தான் சேஞ்ச் ஆகிடும் நம்ம வந்து உரிச்சு வச்சுட்டோம்னாக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஆயில் போட்டுட்டேன். அண்ட் தென் கடுகு, சீரகம், ஸோ கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு வந்து போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதங்கணும். பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து மிளகா பொடி வந்து போட்டுட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் இருக்கும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். ஸோ தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ விசில் போட்டுட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்து வரட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து வரட்டு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா இது
வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து உப்புக்கு இதாக பார்த்துட்டு இன்கேஸ் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மிக்சியில் போட்டுட்டு இந்த தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போதும், நிறைய வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து லிக்விடாகவே போதும். இன்கேஸ் இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வாழைப்பூது வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஷா. ஹெல்தியான வாழைக்காய் ஃப்ளவரு பூது வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.